கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது ஈருலக வாழ்க்கையின் வெற்றிக்காக வேண்டி தந்த ஒரு மிக பெரும் அருட்கொடைதான் தீனுல் இஸ்லாம், இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையாக ஆக்கியிருக்கின்றான். எப்படி முழுமையாக ஆக்கியிருக்கின்றானோ அப்படி முழுமையாக இந்த மார்க்கத்துக்குள்ளால் நுழைந்து விடும்படியாக அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். முழுமை பெற்ற மார்க்கம், பூர்த்தியான மார்க்கம், குறை காண முடியாத மார்க்கம். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த மார்க்கத்தை நாம் பூர்த்தியாக்கி விட்டோம். எப்படி முழுமை அடைந்த பூர்த்தியான குறை காண முடியாத மார்க்கமாக இருக்கின்றதோ, இந்த மார்க்கத்தை அரைகுறையாக பின்பற்ற வேண்டாம், முழுமையாக பின்பற்றுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. நீங்கள் எப்படி பின்பற்ற வேண்டும்? இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும். மார்க்கமும் அரைகுறையானதல்ல, நீங்கள் பின்பற்றுவதாக இருக்கக்கூடிய விடயமும் அரைகுறையானதல்ல, முழுமையாக பின்பற்றப்பட வேண்டிய ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம். எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்றால் அதை நாம் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த ஈருலக வாழ்க்கையின் வெற்றிக்காக கொடுக்கப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை முழு மனித சமுதாயத்திற்கும் எட்டி வைப்பதற்காக வேண்டி கொடுத்த நபி அவர்களுக்கு கொடுத்த பாடத்திட்டம் 3. அல்லாஹ் குர்ஆனிலே அதையும் தெளிவாக சொல்கின்றான். லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. 3 பாடத்திட்டங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த தீனுல் இஸ்லாம் முழு உலகத்திலேயும் பரவ வேண்டும் என்றால் அதற்குரிய பாடத்திட்டங்கள் 3. முதலாவது அத்-தஅவா, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு, யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. 2வது அத்-தஸ்கியா, உல பரிசுத்தம், ஸ்பிரிச்சுவலிட்டி, உள்ளங்களை பாவங்களிலிருந்து, பாவங்களுடைய மோகங்களிலிருந்து உள்ளத்தை பாதுகாப்பது, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது. 3வது அத்தலீம் என்று சொல்லப்படக்கூடிய கற்றுக்கொள்ளுதல், கற்றுக் கொடுத்தல். இந்த 3 பாடத்திட்டத்தை அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே மார்க்கம் முழுமை பெற்றது. முழுமையாக நுழைய வேண்டும் என்றால் அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வது அதுவும் மார்க்கம்தான். அதையும் சிறப்புக்குரியதாக, மகத்துவமானதாக, மகோன்னதமான ஒரு செயலாக இஸ்லாம் ஆக்கியிருக்கின்றது. மார்க்கத்தை கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுத்தலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா. நான் அனுப்பப்பட்டதே ஒரு ஆசானாகத்தான், நான் அனுப்பப்பட்டது ஒரு ஆசிரியராக, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவராகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த மார்க்கத்தினுடைய ஒரு சங்கிலி தொடர்தான் கற்றுக்கொள்ளுதல், கற்றுக் கொடுத்தல் என்பது. எதை கற்றுக்கொள்வது, எதை கற்றுக் கொடுப்பது, எது கல்வி, எது மார்க்க கல்வி, எது மார்க்க கல்விக்கு மாற்றமானது, ஒரே குழப்பமாக போயிருக்கக்கூடிய ஒரு காலம் இது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மனிதனை கண்ணியப்படுத்தி இருப்பதே அறிவை வைத்துத்தான், ஞானத்தை வைத்து, எல்மை வைத்து, கல்வியை வைத்து. ஏனைய மிருகங்களை விட அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு படைப்பு மனிதன். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட கல்வியுடன் மனிதன் தொடர்புபடும் போதுதான் அவன் உண்மையான கண்ணியத்தையும் மகோன்னதத்தையும் அடைந்து கொள்கிறான். கல்வி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஞானம், இதனுடன் நான் தொடர்பட வேண்டும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆனிலே நிறைய இடங்களில் ஆரம்ப வசனம்
ஆரம்ப வசனம், நபி அவர்களுக்கு இறங்கக்கூடிய ஆரம்ப வசனம் அல்லாஹ் என்றோ ரசூல் என்றோ இஸ்லாம் என்றோ இல்லை. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இக்ரா, படிங்க, ஓதுங்க, கற்றுக்கொள்ளுங்க, இல்ம படிங்க. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இக்ரா என்ற வாசகத்தை கொண்டுதான் வஹீயுடைய முதலாவது வசனம் இறங்குகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பைத்தியக்காரர், புத்தி இல்லாதவர் என்றெல்லாம் சொன்னபோது அல்லாஹ் நபி அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்று பரிசுத்தப்படுத்தும் போது அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். நூன் வல் கலம், பேனையின் மீது, எழுதுகோலின் மீது சத்தியமாக, வமா யஸ்துரூன், அந்த பேனை எழுதிய வரியின் மீது சத்தியமாக. எல்லாம் பெரியவர்களே, சோதர்களே, எந்த மார்க்கமும் முக்கியத்துவம் கொடுக்காத அளவு எழுதுகோலுக்கும் பேனைக்கும் எழுதப்பட்ட வரிக்கும் முக்கியத்துவம் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன். இந்த விடயங்களின் மீது சத்தியம் செய்ததற்கு பின்னாடி தான் அல்லாஹ் சொல்கிறான், மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன், நீங்க ஒரு பைத்தியக்காரர் இல்லை, அல்லாஹுடைய அருட்கொடையை கொண்டு நீங்கள் புத்தி இல்லாதவர் அல்ல என்று நபியை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான். கிட்டத்தட்ட குர்ஆனிலே 80 இடங்களில் இல்ம் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 16 இடங்களில் அல்பாப் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கின்றது. உலுல் அல்பாப் என்றால் புத்திசாலிகள், அறிவாளிகள், ஞானவான்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அலா குலூபின் அக்ஃபால்வா. குர்ஆனை அவர்கள் சிந்திக்க கூடாதா? அவர்கள் யோசிக்க கூடாதா? அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கிறான், ஹிக்மத் என்ற ஞானம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர்கள் தான் ஆக சிறந்தவர்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே இந்த இல்முடன், ஞானத்துடன், அறிவுடன், ஹிக்மத்துடன் எப்பொழுது மனிதன் சம்பந்தப்படுகின்றானோ, தொடர்பு படுகின்றானோ, அப்பொழுதுதான் அவன் சிறந்த ஒரு மனிதனாக, அல்லாஹ்வுக்கு நேசத்துக்குரிய ஒரு மனிதனாக, ஒரு அடியானாக மாறிவிடுகின்றான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எதை இல்ம் என்று சொல்வது, எதை அறிவென்று சொல்வது, எதை ஞானம் என்று சொல்வது? அல்லாஹ்வை, ரசூலை பற்றி படிப்பது, அல்லாஹ்வுடைய கட்டளைகள், ரசூலுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பற்றி படிப்பது. இந்த இல்மை தான் அல்லாஹ் இல்ம் என்று சொல்கிறான். இந்த இல்முக்கு ஏனைய ஞானங்கள், அறிவுகள், ஏனைய கலைகளை விட பல சிறப்பம்சங்கள். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், படைத்தவனை பற்றி அறிவு, படைப்பினங்களை பற்றி அறிவல்ல, படைத்தவனை பற்றிய அறிவை சொல்லும் ஒரே ஒரு இல்ம், கல்வி, இந்த மார்க்க கல்வி. படித்தவனை பற்றி படிக்கின்றோம், ஒவ்வொரு படைப்பினங்களுடைய மூலப்பொருளை பற்றி படிக்கின்றோம். அது எங்கே சொல்லப்படுகின்றது? குர்ஆன் சொல்கிறது, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். இதுலதான் அல்லாஹ்வை பற்றிய படிப்பு, அல்லாஹ்வை பற்றிய படிப்பு இதுலதான் இருக்குது. ஏனையவைகள் படைப்பினங்களை பற்றிய படிப்பு, படைப்பினங்களில் இருந்து லாபம் அடையக்கூடிய படிப்பு. ஆனால் இந்த இல்முத்தீன், இல்முல் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மார்க்க கல்வி, இதுல அல்லாஹ்வை பற்றிய படிப்பு இருக்குது. அல்லாஹ்வை பற்றி படிக்கிறார், அல்லாஹ்விடத்திலிருந்து உதவியை அடைந்து கொள்கிறார். எப்படி அல்லாஹ்விடத்திலிருந்து உதவியை அடைந்து கொள்வது, எப்படி என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு திருப்திகரமான வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வது என்ற படிப்பெல்லாம் இருக்கும் படிப்பு இதுதான். எனவே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். மேலானவர்களே, முதலாவது சிறப்பம்சம். இரண்டாவது, இந்த இல்மை தான் அல்லாஹ் ஆக சிறந்த இல்ம் என்று சொல்கிறான். இந்த அறிவை தான் ஆக சிறந்த அறிவு. எத்தனையோ அறிவுகள், எத்தனையோ கலைகள்,
எத்தனையோ படிப்புகள் படித்துக் கொண்டிருக்கும் காலம் இது. அல்லாஹ் குர்ஆனிலே, நபி அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள், "ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா." உங்கள சிறந்தவங்க குர்ஆனை படிச்சு பிறருக்கு படிச்சு கொடுக்கக்கூடியவங்க. அது குர்ஆனை ஓத படித்தாலும் சரி, குர்ஆனுடைய அர்த்தங்களை படித்தாலும் சரி, குர்ஆனுடைய விரிவுரையை படித்தாலும் சரி, குர்ஆனுடைய ஆழத்திலே போய் என்ன இருக்கின்றது என்று படித்து அதை உலகத்துக்கு எட்டி வைக்கிறார். மேலானவர்களே, குர்ஆனுடன் சம்பந்தப்படக்கூடிய எல்லோருமே சிறந்தவர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், "ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா." குர்ஆனை படிச்சு பிறருக்கு படிச்சு கொடுக்கக்கூடியவங்க தான் ஆக சிறந்த இல்மு, சிறந்த அறிவு. வேறு எதற்கும் இந்த சிறப்பில்லை. ஆக சிறப்புக்குரிய அறிவு. மூணாவது சிறப்பம்சம் மேலானவர்களே, உள்ள ஒரு கல்விக்கு ஆக சிறந்த சக்தி வாய்ந்த பரிசுத்தமானவர்களின் இணைப்பு பாலம் இருக்கிறது என்றால் அது இந்த இல்முக்கு மட்டும்தான். இந்த இல்முடைய ஆரம்பம், தயாரிப்பு, மேனுஃபேக்சர் எங்கிருந்து? அல்லாஹ்விடத்திலிருந்து. அல்லாஹு யுஅதி வ இன்னமா அனல் காஸிம். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தான் இல்மை கொடுக்கிறான், நான் பங்கு வைக்கிறேன். அல்லாஹ்விடத்திலிருந்து நபி அவர்களிடத்தில் வருகிறது, நபி அவர்களிடத்துக்கு வருகிறது. நபி அவர்கள் சஹாபாக்களை தன்னுடைய பாசறையிலே வைத்து படித்துக் கொடுக்கிறார்கள். ஆக சிறந்த நல்ல மக்களிடத்தில் இருந்து சங்கிலி தொடராக வந்த ஒரே ஒரு பெருமை இருக்கும் அறிவு இந்த இல்மு தான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, வேற எந்த அறிவுக்கு இருக்கின்றது? வேற எந்த கலைக்கு இருக்கின்றது? ஆக சிறந்த முன்னோர்களால் பாதுகாக்கப்பட்ட இல்ம். முதல் சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கடைசி சஹாபி அபு ஆமீர், அபு துஃபைல் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்களில் கடைசியாக வஃபாத் ஆகிறவர். இந்த சஹாபாக்கள் தான் இந்த இல்மை ஆரம்பமாக பாதுகாக்கின்றார்கள். அதற்கு பின்னாடி தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இப்படி சிறந்த ஒரு அடிப்படையை கொண்ட நல்லடியார்களின் அடிப்படையை கொண்ட ஒரு அறிவு இந்த அறிவு. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அடுத்து இருக்கும் இந்த இல்முக்குரிய சிறப்பம்சம் தான் மாற்றங்களுக்கு இடமில்லாதது மார்க்க கல்வி. வேற எல்லா கல்விகளையும் பார்த்தால் அங்கே மாற்றங்களுக்கு இடம் உண்டு, ஆனால் மார்க்க கல்விக்கு மாற்றங்களுக்கு இடம் இல்லை. அத புதுசாக நாங்க எதையும் அதுல உட்புகுத்த வேண்டிய அவசியம் இல்லை, திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆல்ரெடி அப்டேட் தான். 1400 வருஷத்துக்கு பின்னாடியும் அதே குர்ஆன், அதே ஹதீஸ். இது என்ன 1400 அல்ல, இன்னும் 500 1000 வருடங்களுக்கு பின்னாடியும் அதே குர்ஆனும் அதே ஹதீஸும் தான். என்ன சொல்வோம்? உலமாக்களிடத்திலே இருக்கக்கூடிய மிகச் சிறந்த 2 சக்திகள், ஹைருல் கலாம் கிதாபுல்லாஹ், ஜவாமியுல் கலீம் ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறந்த பேச்சு, சிறந்த பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சு குர்ஆன். சுருக்கமான பேச்சில் விரிவான அர்த்தம் உள்ள ஹதீஸ். இந்த 2 நபி அவர்கள் சொன்னார்கள், லன் ததில்லு மா தபஸ்ஸத்தும் பிஹிமா. நீங்க இது 2ஐயும் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் வரையில் வழிகட்டு போக மாட்டீங்க. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மாற்றத்துக்கிடம் இல்லை. ஏனையவைகளில் மாற்றம் விஞ்ஞானமாக இருக்கட்டும், மருத்துவ கலையாக இருக்கட்டும், சட்டக்கலையாக இருக்கட்டும், அரசியல் அமைப்பாக இருக்கட்டும், ஏதோ ஒரு புத்தகம், ஏதோ ஒரு குறிப்பு, கான்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அப்டேட் பண்ண வேண்டி இருக்கின்றது. 50 வருடத்துக்கு முன்னால் கொடுத்த மருந்துகளை இப்பொழுது கொடுக்க முடியாது. 50 வருடத்துக்கு முன்னால் இருந்த கட்டிடக்கலை இப்ப ட்ரெண்ட் இல்ல. இப்ப புதுசான ட்ரெண்டான கட்டிடக்கலைகள். கட்டிடம் அந்த காலத்தில் அது சிறந்த கட்டிடக்கலையாக இருந்தது. இப்பொழுது அதை உடைத்து கட்டுகிறோம். ஏன்? அதை கட்டினா அவர் அப்டேட் இல்லாத இன்ஜினியர் என்றோம், பழைய மருந்து கொடுத்தா அவர் அப்டேட் இல்லாத டாக்டர் என்றோம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எதையும் நான் தாக்கி பேசவில்லை. நாம் படிக்கும், நாம் எந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோமோ அந்த மார்க்கத்தை படிக்கும் மார்க்க கல்வியின் சிறப்பம்சத்தை சொல்கிறேன். ஏனையவைகளுக்கெல்லாம் மாற்றங்களுக்கு இடம் உண்டு, மாற்றப்பட வேண்டும். இல்லை என்றால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லை. ஆனா குர்ஆனும் ஹதீஸையும் அதை யாரும் மாற்ற தேவையில்லை.
அது ஆல்ரெடி அப்டேட். கியாமத்து வரையிலும் அதே அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் தான், அதே இன்னமல் அமாலு பின்னியாத் தான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆன்மீகத்தை போதிக்கும் ஒரே ஒரு கல்வி இந்த மார்க்க கல்வி. ஆன்மீகத்தை போதிக்கும். இன்றைக்கு கல்வி என்று, கலை என்று, பட்டப்படிப்பென்று எதையோ நாங்கள் பட்டப்படிப்பாக மாற்றிக்கொண்டோம். உண்மையான அறிவு ஞானம் எது என்று தெரியாதனால் குக்கரிங் இன்றைக்கு ஒரு டிகிரி பட்டப்படிப்பு, கேட்டரிங் இன்றைக்கு ஒரு பட்டப்படிப்பு. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இருக்கட்டும். ஆனால் உண்மையான இல்மை, அறிவை, ஞானத்தை, எது யதார்த்தமானது என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஆன்மீகத்தை போதிக்கும் ஒரே ஒரு அறிவு இந்த மார்க்க அறிவு. ஆன்மீகத்தை போதிக்கின்றது. படிப்பதை வாழ்விலே எடுத்து நடங்கள். பொய் பேச வேண்டாம் என்று சொன்னால் பொய் பேசக்கூடாது. படித்தீர்கள், வாழ்க்கையில எடுத்து நடங்கள். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிபம், எந்த சமூகத்தினுடைய வாலிபம் ஆன்மீகத்துடன் ஒழுக்கத்துடன் சீரில்லையோ, தொடர்புடவில்லையோ, அந்த சமூகத்தின் எதிர்காலம் கேள்விக்குரியது. இன்றைக்கு பல சவால்களுக்கு மத்தியிலே மீடியாக்களின் தாக்கம், சமூக வலைதளங்களின் தாக்கம், மத சார்பற்ற கொள்கைகளின் தாக்கம், இப்படி எத்தனையோ தாக்கங்களுக்கு மத்தியிலே எங்கட வாலிபம் சமூகம் வாழுகின்றார்கள். இவர்களிடத்திலே இந்த ஆன்மீகம், அல்லாஹுடனான தொடர்பு, அல்லாஹுடனான இணைப்பு சம்பந்தப்படவில்லை என்றால் எதிர்காலம் கேள்விக்குரியதாக மாறிவிடுகின்றது. எனவே மேலான பெரியோர்களே, சோதர்களே, இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த மார்க்க கல்வி எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் சம்பந்தப்படுகின்றது. படிப்பதற்காக வேண்டி, சிறப்புக்காக வேண்டி மட்டுமுள்ள ஒன்றல்ல, ஒவ்வொரு கட்டங்களிலும் சம்பந்தப்படுகின்றது. இதை படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. இன்றைக்கு மார்க்க கல்வியுடைய சிறப்பை விளங்கவில்லை. சம்பாத்தியத்தினுடைய, காசு பணத்துடைய வாழ்க்கை கலையில், அதுக்கு என்ன பேர்? அதுக்கு பேர் வாழ்க்கை கலை. அந்த கலையின் சிறப்பை விளங்கி, அதனுடைய பெருமதியை விளங்கி, அதற்கு பின்னால் ஓட ஆரம்பித்தவர்கள் முழு எப்படி எடுப்பது என்று தெரியாது, மலசல கூடத்துக்கு எப்படி போவது வருவது என்று தெரியாது. ஆனால் டிகிரி எடுத்தவர், பட்டப்படிப்பு, இவருடைய முழு கூடுமா? இவருடைய மலசல கூடத்தின் சுத்திகரிப்பு அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மிக நிதானமாக இருக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், குல் ஹல் நுனப்பிக்கும் பில் அக்ஸரீன அமலா அல்லதீன வல்ல சஅய்ஹும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு கூட்டம் இருக்குது, மிச்சம் கஷ்டப்படுறாங்க, நினைச்சு கொள்றாங்க நாங்க செஞ்சதெல்லாம் சரியண்டு. ஆனா ஆக பெரிய நஷ்டவாளிகள் அவங்க தான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் வுதுவுடைய பாடத்துல மினல் கபாயிர் அன் தஸ்தத்திர மின் பௌலிஹி. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் வுதுவுடைய பாடத்தில் ஒரு பாடத்தை கொண்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கபருக்கு அருகாமையால நடந்து போறாங்க. அங்க 2 கபரில் உள்ளவங்களும் வேதனை செய்யப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்க 2 பேரும் எதுக்காக வேண்டி வேதனை செய்யப்படுறாங்க தெரியுமா? வமா யுஅஸபான். இவங்க 2 பேருமே வேதனை செய்யப்படுறது 2 பேரும் செய்த பெரும் பாவத்தின் காரணமாக. 2 பெரிய பாவம் செஞ்சுக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அது என்ன பெரிய பாவம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா அஹதுஹுமா அல்லா யஸ்தத்திர மின் பௌலிஹி. இதுல ஒருத்தர் இருக்கிறாரே, இவர் மலசல கூடம் போய் அழகான முறையில, சரியான முறையில சிறுநீரை சுத்தம் செய்யாதவர். வல் ஆகர் யம்ஷி பின் நமீமா. மற்றவர் கோல் சொல்லி திரிந்தாரு. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மிக கவனமாக யோசிக்க வேண்டும். மலசலம் கூட போய் சிறுநீரை ஒழுங்காக சுத்தம் செய்யாதவர். இதையும் மார்க்கம் தெளிவாக சொல்லுகின்றது. மலசல கூடத்துக்கு போகும்போது எப்படி போக வேண்டும், எந்த காலை எடுத்து வைத்து போக வேண்டும், எந்த துவாவை ஓத வேண்டும், எப்படி உட்கார வேண்டும், எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், இது அனைத்தையும் மார்க்கம் தெளிவாக சொல்லுகின்றது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த இடத்துல போய் ஒழுங்கா சுத்தம் செய்யாம வந்தார்கள். உட்கார்ந்தும் உட்காராமலும் கழுவியும் கழுவாமலும். மேலானவர்களே, இதனுடன் வந்திவர் ஒதுவை பூர்த்தியாக செய்கிறார்.
தக்பீரை அழகாக தக்பீர் கட்டி அழகான முறையில் தொழுகிறார், நஜீசுடன் இருக்கிறார். ஆரம்பம் முதல் கோணல், அங்கே சுத்தத்துடைய விடயத்திலே இவர் கோணல் செய்தார். இவர் தவறிழைத்தால் சரியாக செய்யல, இவர் முழு அமலும் அடிபட்டு போகும். அதனால மார்க்க கல்வியின் முக்கியத்துவத்தை விளங்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்குது, எப்படி உட்காரணும் என்று சொல்லப்பட்டிருக்கு, எப்படி சுத்தம் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதை படிக்காம வேறு எதை படிச்ச என்ன பிரயோசனம்? மேலான பெரியோர்களே, சோதர்களே, வுதுவுடைய பாடத்துல புகாரி முஸ்லிம் ஆகிய 2 கிரந்தங்கள்லையும் வருது. ஒரு கூட்டம் முன்னால போனாங்க, போய் வுது செஞ்சு கொண்டு போனாங்க. அப்ப வுதுவை சரியா செய்யல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, கரண்டை காலெல்லாம் கழுவப்படாமிக்குது. அப்ப நாங்க என்ன யோசிப்போம், ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா எச்சரிச்சாங்க, வயலுல் லில் அகாபி மினன் நார், இந்த கரண்டை கால்களை கழுவாமல் போகக்கூடிய அந்த கூட்டத்தாருக்கு வயல் என்ற நரகம் இருக்குது, நாசம் உண்டாகட்டும். அஸ்பிகுல் வுது, வுதுவை பூர்த்தியா செய்யுங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு வுது செய்யறோம். சில பேருக்கு வுதுவுடைய ஃபர்துகள் எத்தனைன்னு தெரியா, பிஸ்மி சொல்லணுமா தேவையில்லையான்னு தெரியா, பிஸ்மிய மறந்தா என்ன செய்யறன்னு தெரியா. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்க இருக்கிறோம்? நாங்க யாரும் வேணான்னு சொல்லல. சயின்ஸை படிங்க, மெட்ஸை படிங்க, ஜியோகிராபியை படிங்க மேலானவர்களே. ஆனால் அதை படிக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும், அதை படிக்காமல் உலகத்திலே வாழ முடியாது என்றெல்லாம் பேசி 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 மார்க்க அறிவில் அடிமட்டத்திலே போயிருக்கிறோம், அடிமட்டத்திலே போயிருக்கிறோம். வாழ்வியல் கலையை படிக்கத்தான் வேண்டும், ஆனால் வுதுவை எப்படி செய்வதென்று தெரியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், வயலுல் லில் அகாபி மினன் நார், வுதுவை சரியா செய்யாதவங்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்குது. அதெல்லாம் சின்ன ஒரு விஷயம் தானே, அதெல்லாம் எவ்வளவு பெருசுபடுத்தணும்? இல்லை, மார்க்கம். நபி அவர்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படி ஹதீஸுகளிலே ஏராளமான விடயங்கள். இமாம் நஸாயி ரஹிமஹுல்லாஹ் பாபு தக்ஃபீஃபிஸ் ஸலா என்றொரு பாடத்தை கொண்டு வந்து, அந்த பாடத்துக்கு கீழால ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருவர் தொழுதுட்டு வாரார், ஒரு மனிதர் தொழுதுட்டு வாராரு. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டான், கம் சனத்தன் துஸல்லி அன்த ஹாதிஹி ஸலா, கம் சனத்தன் துஸல்லி ஹாதிஹி ஸலா, எவ்வளவு காலமா இந்த மாதிரி தொழுறீங்க? சொன்னாங்க, 40 சனா, 40 வருஷமா இப்படிதான் தொழுறேன். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லவ் முத்த வ அன்த துஸல்லி ஹாதிஹி ஸலா லமுத்த அலா கைரி ஃபித்ரத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதே மாதிரி நீங்க தொழுது கொண்டு மௌத்தா போனீங்கண்டா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கத்தில் இல்லை, நீங்க மௌத்தாயிக்கிறீங்க. மேலானவர்களே, தொழுகையில கீழ, தொழுகையில முன்பின் மாஷா அல்லாஹ் பேணுதலாக தொழுகிறோம். எவ்வளவு மார்க்க கல்வியில் முக்கியத்துவம் கொடுத்து, எவ்வளவு என்னுடைய தொழுகை சரி, எவ்வளவு என்னுடைய சூரத்துல் ஃபாத்திஹா சரி, வேலை வெட்டிகளை விட்டுட்டு வாரோம், வியாபாரத்தை விட்டுட்டு வாரோம், லட்சம் ரூபாய் கொடுத்து செய்ய வேண்டிய வியாபாரம் அதை விட்டுட்டு அதான் சொன்னத்தோட வாரம், உள்ளத்துடைய தக்வா. ஆனால் மார்க்க கல்விக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம். எல்லான பெரியோர்களே, சகோதரர்களே, எந்த அளவென்றால் குர்ஆன் ஓத தெரியாதவர்கள், அறவாசிக்கு மேற்பட்டவர்கள், குழந்தைகளுடைய குர்ஆனுடைய அறிவை பார்த்தால் அவர்களை நேசரியில அனுப்புறது கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குழந்தையுடைய குர்ஆனுக்கு கொடுக்கிறோம் இல்லை. முன்னொரு கோலா மாஷா அல்லாஹ் 3, 4 வயசு, 5 வயசு, 6 வயசு குர்ஆன் பசுந்தா ஓதுவாங்க, அழகா ஓதுவாங்க. இன்னைக்கு ஓலவல் எடுக்கிறாரு, குர்ஆன் ஓத தெரியா. ஏன்? அதற்கு கொடுத்த முக்கியத்துவம், அந்த கிளாஸ்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம். ஸ்கூல் டைமையும் தாண்டி குர்ஆனுடைய மதரசாவுக்காக வேண்டி டைம் கொடுக்க பிள்ளைக்கு நேரம் இல்லை. எங்க போறார் அவர்? அவரு டியூஷன், அவரு கிளாஸ். எவ்வளவு எங்களை ஷைத்தான் வழியெடுத்திருக்கிறான் என்றால், இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அவ்வளு தல்பீஸ் இப்லீஸ் அலன் நாஸ் அல் ஜஹல், உம்மத்தில் நுழையக்கூடிய ஷைத்தானுடைய முதலாவது சதித்திட்டம், சூழ்ச்சி, ஜஹல் என்று சொல்லக்கூடிய மடமை.
குர்ஆனை விட்டும் ஹதீஸை விட்டும் சமூகத்தை தூரமாக்குவதற்கு ஷைத்தான் பலவிதமான திட்டங்களை போடுவான், அலங்கரித்து காட்டுவான். அந்த புள்ள கொன்செப்ட்ல அந்த புள்ள ஆபாச பாடலை போட்டுக்கொண்டு ஆபாச ஆடைகளை அணிந்து கொண்டு அந்த பிள்ளை டான்ஸ் ஆடுறத அழகாக விளங்குதுமோ அப்பாக்கு. அத பேசினா சின்ன புள்ளதானே. குழந்தைகள் மேலான பெரியோர்களே சகோதரர்களே பழகிற பழக்கம் அது உள்ளத்தில ஆழத்துல பதியுது. ஆபாச பாடல் போகுதாங்க, ஆடைகள் அரைகுறை ஆடைகள், பச்சை பிள்ளை. மேலான பெரியோர்களே சகோதரர்களே இதையெல்லாம் பார்த்து அழகு பார்க்கிற நாம் எங்களுடைய குழந்தை குர்ஆன் ஓதுகின்றதா என்று பார்த்து எப்பொழுது அழகு பார்க்க போகிறோம்? ஒரு தாயும் தந்தையையும் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள், ஆனால் குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அவர்களை விட துரதிஷ்டவாசிகள் வேறு யாரும் இல்லை. மேலான பெரியோர்களே சகோதரர்களே, இன்றைக்கு இந்த மார்க்க கல்வியை, இந்த குர்ஆனை ஹதீஸை படிக்கக்கூடியவர்களை எல்லாம் குறை காணக்கூடிய ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகம் மாறிவிட்டது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பாபு கபுதுல் இல்ம் உயர்த்தப்படும் என்ற ஒரு தலைப்பில் ஒரு பாடத்தை கொண்டு வாங்க. அதுல சொல்றாங்க, இன்னல்லாஹ் லா யக்பதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மினல் இபாத். அல்லாஹ் ஒரே அடியாக இந்த இல்ம கலட்ட மாட்டான், மாறாக உலமாக்களை மௌத்தாக்குவதை கொண்டுதான் இல்மை கலட்டுவான். இன்றைக்கு உலமாக்களுடைய கண்ணியங்கள் உள்ளத்திலிருந்து எடுபடக்கூடிய ஒரு காலம். ஆலிமுடைய கண்ணியம் குர்ஆனை ஹதீஸை பேசக்கூடியவருடைய கண்ணியத்தை விட வேறு எதையோ பேசக்கூடியவருடைய கண்ணியங்கள் எங்களுடைய உள்ளத்திலே மேலோங்கி இருக்கின்றது. குர்ஆனை ஹதீஸை பேசக்கூடியவருடைய கண்ணியம் உள்ளத்தில் இல்லை. அதுக்குண்டு அவர்களை விமர்சிக்கிறதுக்கு ஒரு கூட்டம், அவர்களை பற்றிய நச்சு கருத்துக்களை சமூகத்திலே உண்டாக்குவதற்கு ஒரு கூட்டம் காசு கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலான பெரியவர்களே சோதர்களே, இதை பேசி பேசி இதையும் உம்மத்து கேட்டு கேட்டு குர்ஆன் ஹதீஸுடைய எந்த சமூகம் மார்க்க கல்வியையும் உலமாக்களையும் மதிக்கவில்லையோ அந்த சமூகத்துடைய எதிர்காலம் கேள்விக்குரியது. மேலான பெரியவர்களே சகோதரர்களே, வரலாறுகளை சொல்லலாம். குர்துபாவாக இருக்கலாம், ஸ்பெயினாக இருக்கலாம், எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததோ அங்கெல்லாம் உலமாக்களுடைய கண்ணியம் பறிக்கப்பட்டது, இஸ்லாம் இல்லாமல் போறது. எனவே மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு அழகான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்தை படிப்பது, குர்ஆன் ஹதீஸை விளங்குவது, எங்களுடைய சிறார்களை இந்த குர்ஆன் ஹதீஸுடன் தொடர்புபடுத்துவது, இது எல்லாவற்றையும் முற்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை அழகான முறையிலே கற்று அதனை பின்பற்றி அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தரு புரிவானா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயா, தப்பு தவறுகளை மன்னித்தருள்வாயாக, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. பரிசுத்தமான குர்ஆனுடன் எங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்துவாயாக யா அல்லாஹ். பரிசுத்தமான ஹதீஸை எங்களுக்கு நீ படித்து தருவாயாக யா அல்லாஹ். மார்க்கத்துடன் தொடர்புள்ளவர்களாக எங்களையும் எங்களுடைய மனைமார்களையும் குடும்பத்தார்களையும் குழந்தைகளையும் ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். குர்ஆனை அழகான முறையிலே ஓதி விளங்கி உம்மத்துக்கு எட்டி வைக்கக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் சேர்த்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். புறா உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.